ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபில் அட்வைசர் கிடையாது. அது போல நம்ம சேனல்ல சொல்ற ஸ்டாக்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. என்னோட ஓன் எஜுகேஷன் அனாலிசிஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 8,000 க்ரோஸ்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அட்வான்டேஜ், நம்ம பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அந்த டேட்டா வந்து நான் டெலகிராம்ல நாளைக்கு மார்னிங் கொடுக்குறேன். 8,000 க்ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இன்னும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் டேட்டா எனக்கு பெருசா இன்னும் வெளியே வரல. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டேட்டா தான் வந்திருக்கு. நீங்க மார்க்கெட் பல்ஸ்ன்ற அப்ளிகேஷன் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது கிடைச்சிரும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ லெவல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கேப் ஃபில்ல டிபெண்ட் பண்ணி நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஆனா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேப் ஃபில் பண்ணிட்டு இல்ல நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வேற கொடுத்துருந்தாங்க இந்த ரிஜெக்ஷன். சரிங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 22,773 ரிஜெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல கேப் ஃபில்லிங், க்ளோஸ்ல கேப் ஃபில்லிங். எனக்கு ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 7,000 6,500 ரேஞ்ச்ல எனக்கு ப்ராஃபிட் ரன் ஆச்சு. நான் என்ன மிஸ்டேக்னா இந்த லோ இதுதான் எனக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட், தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சப்போர்ட் வந்தா நம்ம ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு ஜஸ்ட் ஒரு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்க ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு நான் போயிட்டேன். அது ஒரு பெரிய தப்பு தான். நேத்துமே லாஸ் பண்ணிக்கோ, இன்னைக்குமே லாஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணும். இப்ப இன்கேஸ் நான் நாளைக்குமே லாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த 2 டேஸ்க்கு ட்ரேட் பண்ண மாட்டேன். இது வந்து லைக் டைப்ஸ் ஆஃப் எமோஷன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. இன்கேஸ் நாளைக்கு வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த 2 டேஸ்க்கு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். மேபி லெவல்ஸ் கூட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப தொடர்ந்து நம்ம லாஸ் பண்றோம்னா அந்த லாஸை ரெக்கவரி பண்ற மைண்ட் செட்ல அடுத்த 2 நாள் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டிபெண்ட் பண்ணி போக மாட்டோம், எமோஷன் சைக்காலஜி டிபெண்ட் பண்ணி போக மாட்டோம். அந்த லாஸை ரெக்கவரி பண்ண லாஸ் என்னமோ கம்மி தான். ஓகேங்களா? சின்ன சின்ன லாஸஸ் தான் வந்திருக்கும். ஓகே. இது நாளைக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? மேபி நாளைக்கு லாஸ் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம். நாளைக்கு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி போனா ஓரளவுக்கு டீசென்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இப்போ நமக்கு நிஃப்டியோட அனலைசஸ் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு எங்கெங்கெல்லாம் எனக்கு பெரிய ரிஜெக்ஷன் இருக்கோ, நிறைய பேர் வந்து லெவல்ஸ் எப்படி ட்ரா பண்ணு கேட்டிருந்தீங்க. ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு பெரிய பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது வந்து நான் லைக் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல லெவல்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல கொடுத்துருக்கு. ஏன்னா இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதான் நம்ம ட்ரா பண்ணணும். அகைன் இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்க நிறைய டைம் கொடுத்துருக்கு. அதையுமே நான் ட்ரா பண்ணிக்கணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு வராங்கன்னு தயவு செஞ்சு யாரும் உங்களோட ஃபண்ட்ஸை கொண்டு போய் உள்ள போட்டுறாதீங்க. நம்ம பெரிய அளவுக்கு டிராப்ல மாட்டிப்போம் போயிட்டு. இன்னைக்கு ஏதோ பை பண்ணிருக்காங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் நமக்கு பை பண்ணட்டும். ஓகேங்களா? மினிமம் ஒரு 1 வீக்காச்சும் பை பண்ணட்டும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பையிங் ட்ரெண்டுக்கு நம்ம மாறலாம். இப்போதைக்கு பையிங் ட்ரெண்ட்ல எதுவுமே சேஞ்ச் ஆக வேண்டாம். என்னோட லாங் வியூ செல்லிங்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல இன்னும் லாங் வியூ இந்த பையிங் கிடையாது, செல்லிங்ல தான் இருக்கு. மேபி நமக்கு இந்த 1 வீக் பார்த்தா நமக்கு இன்னும் தெரிஞ்சிடும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நாளைக்கு வந்து மார்க்கெட் என்னன்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு என்ன ஆக்ட் ஆகும், 48,646. ஓகேங்களா? 650 645 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பாசிபிள் இருக்கு. செல்லிங் வர பாசிபிள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் நான் இன்னுமே கொஞ்சம் கிளியரா ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஜோனா தான் ட்ரா பண்ண, வேற வழி கிடையாது. ஏன்னா ஜோன் ட்ராப் பண்ணது என்ன டவுட்னா நீங்க கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஜோன் வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு 134 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம இது வந்து ட்ரெண்ட் லைனாவே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸோட ஹையை கனெக்ட் பண்ற மாதிரி, லோவை கனெக்ட் பண்ற மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைனே ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஜோன் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு பாயிண்ட் போறது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே. இப்போ நாளைக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து 49,639 வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனா இப்போ ரிவர்சல் இப்போ நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன் நமக்கு கட் ஆகுதுன்னா போகலான்ட்டு நேற்று ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஆனா இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்லயே கட் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஹையை நம்ம கட் ஆகட்டும்னு சொல்லியிருப்போம். ஆனா இதுக்கு மேலதான் எக்ஸாக்டா இன்னைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 48,600 நமக்கு ரிஜெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு பையிங் சினாரியோ என்னன்னா, இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். கிஃப்ட் நிஃப்டி கரண்டா நியூட்ரலா தான் இருக்கு. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் நெகட்டிவ்ல இருக்கு. மத்தபடி நமக்கு இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நாளைக்கு 8:30க்கு நாளைக்கு மார்னிங் 8:30க்கு பாருங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட் தான் நெகட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு 8:30க்கு பார்த்தா தெரிஞ்சிடும் நான் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா?
இப்போ நாளைக்கு என்னோட லெவல் என்னன்னா 49,000 வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறம் 49,000 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு ஓஐ டேட்டாங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது. இதுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது கேப் ஃபில்லிங்காக தான். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த ட்ரேட் எடுத்தேன். அது ப்ராஃபிட்மே கொடுத்தது. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணல. அது ஒரு பெரிய மிஸ்டேக்குங்களா. அது கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணியிருக்கணும். நான் பண்ணல. அது ஒரு மிஸ்டேக் இன்னைக்கு நான் பண்ணியிருந்தது. ஆனா நான் எதுவுமே தப்பு பண்ணல. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல கரெக்டா இருந்தேன். லாட் சைஸ் நான் அதிகமா பண்ணல. ஈக்குவலா லாட் சைஸ் பண்ணியிருந்தேன். இது சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் தான். ஓகேங்களா. பெரிய இது வந்து நம்ம தப்பு மேக்ஸிமம் பண்றது தான். ஓகேங்களா. அது கம்மி பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. இப்போ நாளைக்கான மார்க்கெட் சினாரியோ என்னன்னா, ஒரு நிமிஷம் ப்ரீவியஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. நாளைக்கு மார்க்கெட்ஸ் என்னன்னா, நமக்கு 49 ஓகேங்களா. 49,000ல மார்க்கெட் வந்து டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிஜெக்ஷன் பாசிபிள் இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் வந்து அப்டெயின்ல போக பாசிபிள் இருக்கு. 49,000 ரேஞ்ச்ல நமக்கு வருதுன்னா, இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன்ல இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 49,800ல இந்த வீக்குக்கு மேல ஃப்ரைடே வந்து இங்க போய் க்ளோஸ் ஆகுதுன்னா தான் அடுத்த மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் கிட்ட வரைக்கும் போய் போகும். இல்லைன்னா இது வந்து லோவர் லோ ஃபார்மேட்ல இருந்து இங்க இருந்து மார்க்கெட் நமக்கு திருப்பி லோ ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. லோ ஆயிடும். இப்ப இங்க இருந்து பாத்தீங்களா, இப்போ ஒரு ஹை, இந்த ஒரு ஹை, லோ, அகைன் ஹை, லோ, திருப்பி இந்த ஹைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஓகே. இந்த ரேஞ்ச்ல நமக்கு ரிவர்சல் ஆச்சுன்னா ஓகே. இப்போ 50,500 கிராஸ் ஆச்சுன்னா அது அப்படின்னு போகும். நியூட்ராவே மார்க்கெட் மாறும். நாளைக்கு என்னோட குரூஷியல் ரிவர்சல் ஜோன்னு பாத்தீங்கன்னா 49,000 அகைன் பாத்தீங்கன்னா 49,800 ஓகேங்களா. இந்த ஜோன் கிட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும். மேபி நீங்க என்ன ஒரு இன்ட்ராடே என்ன கன்ஃபர்மேஷன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேபி இந்த லெவல்ல கொடுத்து உங்களோட மேபி நீங்க வேற என்ன ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். மேபி வேற என்ன பிவோட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க சிபிஆர் யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களோ இங்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்துச்சுன்னா இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன். அந்த இண்டிகேட்டர் எனக்கு எது கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபைன். இப்ப இதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், நிஃப்டி எந்த லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணணும்டா. ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இன்னும் என்ன மாத்தணுமான்னு பாத்துக்கிறேன். நியர்பைல எங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இங்க எங்கேயுமே பெரிய ரிஜெக்ஷன் கிடையாது. ப்ரீவியஸ் ஒன் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. கரெக்டா இருக்கிற ரிஜெக்ஷன் தான். 49,000 நல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 49,639, 640, 650 அந்த ரேஞ்சில் ரிஜெக்ஷன் ஆகும். அதை விட்டுட்டீங்கன்னா 49,800, 810, 815 அந்த ரேஞ்சில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல சொல்றேன். இந்த ஒரு நாள் இன்ஸ்டிடியூஷன் பை பண்றதை வச்சு, ஏன்னா இந்த இடத்துல நிறைய கேப் நடந்திருக்கு. தெரியுங்களா. இந்த இடத்துல கேப் நடந்திருக்கு, இந்த இடத்துல கேப் நடந்திருக்கு. இது எல்லாமே ஃபில் பண்ணணும். மார்க்கெட் இன்னும் ஃபில் ஆகல. கேப்பை ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்குன்னு போயிட்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸையும் உள்ள கொண்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருப்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆகட்டும். இது பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். இப்ப நிஃப்டியோட லெவல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்பிட் ஒரு நிமிஷம் எல்லாம். இப்ப நிஃப்டி வந்து இந்த ஹைக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். லெவல்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணா சேம் நான் வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி என்னோட குரூஷியல் லெவலை மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இருக்கிற ப்ரீவியஸோட ஹையோட லெவல்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் லோவோட லெவல்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ரீவியஸா இருக்க லெவல்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்ச் நமக்கு ரியாக்ட் ஒரு நிமிஷம் சாரி இந்த ரேஞ்ச். ஓகேங்களா. இதுக்குள்ளதான் மார்க்கெட் டிராவல் ஆக போகுது. அண்ட் என்னன்னா மார்க்கெட் வந்து கரண்டா இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் என்னன்னா மெயினா இருக்கிற ஓவரால் ஹையும் லோ எடுத்து ஏன்னா ஒரே ஒரு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா. ஆனா இது வந்து ஆக்ட் ஆகுமா இல்லையான்னு நமக்கு கண்டிப்பா ஒரு நிமிஷம். ஏன்னா நிறைய ரிஜெக்ஷன் என்ன இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஹை ஓகேங்களா. இந்த ரேஞ்சோட ஹை இப்போ நமக்கு ஒரே ஒரு ரிஜெக்ஷன் தான் இருக்கு. கன்ஃபர்மேஷன் இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அகைன் நியர்பை என்ன ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஓவரால் ட்ரெண்ட் இப்போ இதை வச்சு நம்ம இன்ட்ராடே எல்லாம் பண்ண மாட்டோம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட்ல அனலைசிஸ் பண்ணி முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்க லெவல்ஸ் எடுத்து ட்ரா பண்ணி முடிச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபைன். இப்போ அடுத்தது ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ பேங்க் நிஃப்டி இன்னும் ரிவர்சல் ஆகல. நிஃப்டி இன்னும் ரிவர்ஸ் ஆகல. பேங்க் நிஃப்டி நியர்பை ரெசிஸ்டன்ல இருக்கு. நான் இன்னுமே என்னோட வியூ செல்லிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா. இன்ட்ராடே சொல்லல, நான் வந்து லாங் வியூல சொல்றேன். இன்ட்ராடேக்கு மேபி நாளைக்கு நாளைக்கு நமக்கு அப்படியே மொமெண்டம் கொடுக்கலாம் இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கிறதால. ஆனா லாங் வியூ எனக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் செல்லிங்ல தான் இருக்கு. இன்னைக்கு கேப்பிங் ஃபில் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தெரியுதுங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரும்போது நமக்கு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுப்போம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு எடுங்க. அது ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு அக்யூரேசி நல்லா இருக்கும். ஓகேங்களா. அந்த டைம் ஃப்ரேம் நீங்க போனீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கான லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம லோ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி நாளைக்கான லெவல்ஸ் ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் குரூஷியல் லெவல்னு நீங்க பாத்தீங்கன்னா
நாளைக்கு இப்போ சிம்பிள் நாளைக்கான லெவல்ஸுமே இப்போ சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ 22,745 to 750 இந்த 50 பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட் வந்து எங்க டச் பண்ணாலும் மார்க்கெட் திருப்பி அப்டென் போக பாசிபிள் அதிகம். ஓகேங்களா, அடுத்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் தான் பாசிபிள். ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க டச் பண்ணுது அப்படின்னா 22,745. ஓகே, 22,745 இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் தான் நீங்க மேக்ஸிமம். இப்போ இங்க வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் நமக்கு இருக்கும். மேபி இந்த பாயிண்ட் ஈக்குவலா மெர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரிவர்சல் வந்து பெருசா இருக்கும். அந்த பாயிண்ட் வரும்போது ரிவர்சல் யூஸ் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம். இப்போ ஸ்ட்ராங்கா போயிட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்ப நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குதுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு என்னால அப்படிங்க. இன்ட்ராடேல பொறுத்த வரைக்கும் கேண்டில்ஸோட கலர்ஸை வச்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ஒரு ரெகுலரா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அதுதான். இன்ட்ராடேல பொறுத்த வரைக்கும் கேண்டில்ஸ் கலர்ஸா வச்சுப்பாங்க. இப்போ இதுல பாருங்களேன், இது நமக்கு ரெட் கலர் கேண்டில் தானே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னும் போது கேண்டில்ஸ் கலர்ஸ் வச்சு யாருமே பார்க்காதீங்க. கேண்டில்ஸோட ப்ரெஷரை வச்சு பார்த்தா நமக்கே தெரியுது வந்து ப்ராப்பர் ஹேமர் கேண்டில் விக் ரிஜெக்ஷன் கூட சொல்லலாம். சரிங்களா, 1 hour டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்பரா ஹை போயிருக்கு. என்னோட லாங் வியூனா இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் தான் லாங் வியூ செல்லிங். இதை கட் ஆகாத வரைக்குமே மார்க்கெட் வந்து என்னோட வியூ செல்லிங்ல தான். ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம தாராளமா பையிங் சைட் போகலாம். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஹை பாசிபிள் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆயிட்டு கூட நமக்கு ரிவர்சல் ஆகும். அது கொஞ்சம் சேஃபா பார்த்து எடுங்க. மேக்ஸிமம் கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். எனக்கு என்னோட ஒப்பீனியன், நிறைய பேர் கேரி ஃபார்வர்ட் கேட்குறீங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க, ப்ரோ கேப் ஃபில் ஆயிடுச்சு கேரி ஃபார்வர்ட் வைக்கலாம்ட்டு. யாருக்குமே கேரி ஃபார்வர்ட் இன்ட்ராடே பண்ணீங்கன்னா அன்னைக்கு டெய்லியும் பண்ணி முடிச்சிடும். அதுதான் இன்ட்ராடே. நீங்க பண்றது டெலிவரி அப்போ. நீங்களா இன்ட்ராடேனா ஒரு நாள் ட்ரேட் ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணி முடிச்சிடுங்க. மேக்ஸிமம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் நடந்து நியூட்ரல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எடுத்த பிரீமியம் பிரைஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் வந்துடும். நீங்க பை பண்ண பிரீமியம் பிரைஸ் நியூட்ரல் வந்துடும். நீங்க எடுத்த புட் ஆப்ஷன் பிரைஸ் என்ன ஆகும்னா அப்படியே நெகட்டிவ்ல போயிடும். உங்களுக்கு நெட்டா லாஸ்ல தான் இருக்கும். பிரீமியம் டிகே நடந்துடும், பிரீமியம் மெல்ட் ஆயிடும். நீங்க அதுக்குதான் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கிறவங்கன்னா மேபி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ரிஸ்க் சேஃபா போகணும் அப்படின்னா நீங்க வந்து இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நாளைக்கான கான்செப்ட் 22,745 to 50 ஒரு 20 பாயிண்ட். ஓகேங்களா, 10-20 பாயிண்ட் நமக்கு ரிஜெக்ஷன் ஆகும். கரெக்டா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் சொல்ல முடியாது, அந்த ஜோன் நம்ம கரெக்டா சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதுதான். ஓகேங்களா, ஏதோ 50 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, 22,745ல இருந்து 750 மேபி 45 50 ஒரு 35 அந்த ரேஞ்ச் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் ஆகும். லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் நாளைக்கே மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுதுன்னா நமக்கு கன்சால்டேஷன் எடுக்குதான்னு பாருங்க. ஓகேங்களா, கன்சால்டேஷன் எடுத்துனா திருப்பி மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண இங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்கேஸ் கேப் ஃபில்லிங் வருது அப்படின்னா நல்லா பண்ணிக்கோங்க. நாளைக்கு கேப் ஃபில்லிங் வச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நாளைக்கு கேப் ஃபில்லிங் எடுக்காதீங்க. ஏன்னா இங்க வருது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டார்கெட்டே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ என்னோட லாங் வியூனா என்னோட மார்க்கெட்ல இப்போ லோ டு ஹைன்னு பார்ப்போமே. லோ டு ஹைன்னும் போது வெறும் 147 பாயிண்ட் தான் இருக்கு. 148 பாயிண்ட் தான் இருக்கு நமக்கு இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு. ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் பண்றதா இருந்தீங்கன்னா நாளைக்கு இங்க வரும்போது ட்ரேட் பண்ணுங்க, இந்த ஜோன் வரும்போது ட்ரேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இங்க வரும்போது ட்ரேட் பண்ணுங்க. நியூட்ரலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் வந்து பாருங்க. கன்ஃபர்மேஷன் ஒரு மணிக்கு இல்லைன்னா 12 மணிக்கு அந்த டைம்ல நமக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு மொமெண்டம் கிடைக்குதுன்னா அப்போ மொமெண்டமா போய் எடுத்துக்கலாம். இப்ப நல்லா ஃபாலோ ஆகிட்டே இருக்குன்னா சடனா ஒரு கேப்சர் பண்ணி ஒரு 50 பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, சிம்பிள். இதான் நமக்கு நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா, நிஃப்டி எப்படி லெவல்ஸ் டிராப் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷம் இன்னொரு செக் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸான ரிஜெக்ஷன் ஜோன் எனக்கான்னு பாத்துக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸா இருக்கிற ரிஜெக்ஷன் ஜோன் இப்ப நமக்கு ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நான் செக் பண்றேன். ஒரு நிமிஷம். ரிஜெக்ஷன் இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. ஓகே, கரண்ட்ல ரிஜெக்ஷன் என்ன எடுத்திருக்கான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் அதுவுமே நமக்கு ரிஜெக்ஷன் இருக்கு. ஓகே, ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது. இதான் நாளைக்கு என்ன 2 லெவல் தான். ஓகேங்களா, பெருசா ரியாக்ட் ஆகல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்னோட 2 லெவல் தான். மேபி இங்க வந்துச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைடு மூவ் பண்ணுவேன். வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு போகலாம். என்னோட வியூ கால் ஆப்ஷன் சைட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இங்க வரும்போது கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஏன்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா மேக்ஸிமம் போக வேண்டாம். திருப்பி இந்த பேட்டர்ன்ல பட்டுட்டு ஃபாலோ ஆகுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு லெவல்ஸ். நான் எப்படி டிராப் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். ஆனா நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகணும்னா 400 பாயிண்ட் கிட்ட 350 பாயிண்ட் கிட்ட ஃபாலோ ஆகணும். பார்க்கலாம் நமக்கு மேபி ஃபால் பாசிபிள் இருக்குமா இல்லையான்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். இல்லை ரெசிஸ்டன்ட்ல போகும்போது வெயிட் பண்ணலாம். ரிஜெக்ஷன் எடுத்து திருப்பி டிராப் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் நாளைக்கு லெவல்ஸ்.
ஓகே. என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் குடுத்துட்டு பாருங்க. ஏன்னா, அப்பதான் நெறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நெறைய பேர் கொஞ்சம் அவேர்னஸாட இருப்பாங்க. எங்க ட்ரேட் எடுக்கணும், எங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்டின்ட்டு. என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. என்ன டவுட்னா எனக்கு நான் நம்பர் வந்து பயோல குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.